வெளில போடா போடாண்ணா. நீ மட்டும் தான் கோச்சா? பணத்தை தூக்கி எறிஞ்சா 100 கோச் என் வாசல் வந்து நிற்பாங்கடா. நேஷனல் லெவல் கோச்சை நான் வர வைக்கிறேன், பாக்குறியா? பணத்தை கொடுத்தா 100 கோச் வருவான், ஆனா திறமை என் திறமைய வர டோர்னமெண்ட்ல பாரு. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது தட்சணா. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்னும் 6 மாசம் நடக்க போற பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு உனக்கு தேவையான பணத்தை நீயே சம்பாரிச்சுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை சார். தேவையில்லை தட்சணா. பாக்ஸிங்ல ஜெயிக்கிறதுக்கு வெறும் உடல் வலிமையும் திறமையும் மட்டும் போதாது. அன்னைக்கு அவனை ஒரு அடி அடிச்சியே அவன் ஏன் திரும்ப எழுந்திருக்கலன்னு தெரியுமா? அவன் உடம்பு சோர்ந்துருச்சுன்னு நினைச்சியா? அவன் உன்னை விட பலசாலி. ஆனா அன்னைக்கு சோர்ந்தது அவனுடைய மனசு. உடம்போ வாழ்க்கையோ எவ்வளவு அடி வாங்கினாலும் எவன் மனசு தளராம இருக்கானோ அவனாலதான் திரும்ப எழ முடியும். எத்தனை முறை விழுந்தாலும் எவனால திரும்ப எழுந்திருக்க முடியுமோ அவனாலதான் ஜெயிக்கவும் முடியும். நான் யோசிச்சு சொல்றேன் சார். நான் தான் சொன்னேன்ல, ஆண்டவர் ஒரு வழி அடிச்சா இன்னொரு வழி காட்டுவாருன்னு. இதுதான் அந்த வழி நினச்சிக்கோ தட்சணா. நாளைக்கே அந்த கோச் கிட்ட போய் சேரு. நானும் சேரணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அன்னிக்கிட்ட பணம் தொலைஞ்ச விஷயத்த சொல்லணும். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது நினச்சா ஒரு முக்கியமான விஷயம். நீ வீட்டுக்கு போ. என்னாச்சு? நான் அப்புறம் வந்து சொல்ல உங்ககிட்ட. நீ முதல்ல வீட்டுக்கு போ. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்குவாட் ஏதாவது பார்த்தனா சீன் ஆயிடும்பா. டென்ஷனா உனக்கு என்ன, எனக்குள்ள பிரச்சனை. சாரி பழனி. அமௌண்ட் எவ்வளவு? 5 லட்சம். சரி சரி கொடு. கீழே 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 3 பேர் கட்டிங் கொடுக்கணும் தலை. பார்த்து செய்யுங்க. உனக்கு கொசுறு வாங்கி குடிக்கலன்னா போதையே ஏறாதே. திருப்போடு. எவ்வளவு நேரம்டா? ரெட்டி 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். పర్వాలేదు సార్. ఇందులో 30 లక్షల రూపాయలు ఉన్నాయి. నా ఉట్టది పిడికిను. నీకు ఎన్న పన్నువింగులో எனக்கு தெரியாது. ఈసారి నా హౌస్లో డెలివరీ చేసేయండి. கண்டிப்பா பண்ணலாம் ரெட்டி. ஓபன் பண்றா. சாம்பிள் செலவு பண்ணி பார்த்தோம். நம்ம நோட்டு மேல என்ன நம்பிக்கை வரலையா ரெட்டி? எல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த நோட்டோட குவாலிட்டியை மிஞ்ச 2 பேரால தான் முடியும் ரெட்டி. ஒரு குரூப் பாகிஸ்தான்ல இருக்கு. எப்படிதான் அடிக்கிறாங்களோ தெரியல. అయితే இன்னொரு குரூப் சார் இந்தியாவில தான் இருக்கு. ఇండియాలోనా? యార్ సార్? நம்ம கவர்மெண்ட் தான் ரெட்டி.
எட்டி பத்திரண்டா எங்க ஓடுற ஏடா செல்ராஜ், உனக்கெல்லாம் மூளை என்ன முழங்காலியா இருக்குது? என்னாச்சுண்ணே? பிசினஸ் வெறும் 30 லட்சம் தான், 3 கோடிக்கு நடிக்கிற. அப்பா கழுத்து திருப்பவே முடியல. ஏண்டா ராஜேந்திரா, இதெல்லாம் சொல்ல மாட்டியா அவன்கிட்ட? சொல்லாமலையா சார் கொஞ்சம் கட்டிங்ல இருக்காரு. செல்ராஜ், தொழில் பண்ற ஒரு சரக்கு அடிச்சிட்டாடா வருவேன். தப்புடா. உன்னை முதல்ல நான் யானைக்கவனி போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கும்போது தங்கப்பதக்க சிவாஜி கணேசனே நினைச்சேன். அந்த பதக்கெல்லாம் யாருக்குன்னு வேணும்? கொடுப்பா. வாப்பா தச்சுனா, எப்படி இருக்க? இன்னைக்கு காலையில் தான்ப்பா வெளியே வந்தேன். வெயில் கிடைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாகி போயிடுச்சு தெரியுமா? நல்ல வேலை நீ பணத்தோட தப்பிச்ச. சரி, அன்னி கல்யாணம் என்னாச்சு? மிச்ச பணத்துக்கு என்ன பண்ண? ஏண்டா ஏமாத்தின? என்னப்பா சொல்கிற? திருட்டு வழியில் பணம் சேர்த்து வச்சிருக்கோம் எத்தனை பேர் இருக்கான். என்ன ஏண்டா ஏமாத்தின? நீ என்ன சொல்கிறேன்னே புரியலப்பா. ஏய், நடிக்காது. இன்னொரு தடவை நான் ஏமாற மாட்டேன். மரியாதை என் பணத்தை திருப்பி கொடு. ஓம் பணமா? எங்கிட்ட எங்க பாரு. தச்சுனா விடு, நான் சொல்றத கேளு. பாரு, என் பொண்டாட்டி உள்ள தூங்கிட்டு இருக்கா. நான் இந்த தொழில் பண்றது அவளுக்கு தெரியாது. தயவு செய்து பிரச்சனை பண்ணாரு. அப்ப என் பணத்தை திருப்பி கொடுறான். சரி, கொடுக்குறேன், கையெடு. இந்த பாரு தச்சுனா, நான் ஒரு புரோக்கர். உன் பணத்துல எனக்கு கமிஷன் மட்டும்தான். மொத்த பணம் வேணும்னா அண்ணன்கிட்ட தான். அந்த எங்க இருக்கான்? ஆனாலும் உங்களுக்கு தைரியம் அதிகம்தான் ராம்லால். சாமி, ரவியை கூப்பிடு. ஏன் இடத்துக்கே வந்து என்னையே தூக்கிடுவேன்னு சொல்றீங்க? வாய் ஃப்ரீயா இருக்குதுன்னு என்ன வேணும்னாலும் பேசிடக்கூடாது ராம்லால். ரவி, சும்மா பண்ணாத, எத்துக்கிட்டு வரும். சரக்கு சாப்பிட்டு பண்ண. வேணாம் சண்முகம், தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு பணமே வேணாம், என்ன விட்டுடு. ராம்லால், ஒரு விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பணத்தை திருப்பி கேட்டீங்கன்றதுக்காக நான் உங்களை கொல்ல சொல்லல. என்ன ஆளை வச்சு தூக்கலான்னு நினைச்சீங்க பாருங்க, அதுக்காகத்தான். நான் நினைச்சது தப்பு தான் சண்முகம், என்ன மன்னிச்சுடுங்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். சரி, பண்ணிச்சிடுறேன். ஆனா இந்த பழி வாங்குற நினைப்பு இருக்க ரொம்ப ஆபத்தானது. ஒரு தடவை வந்துட்டா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதை உங்களால கூட தடுக்க முடியாது. அந்த நினைப்ப உங்க மனசுக்குள்ள போந்து என்னாலையும் அழிக்க முடியாது. அதனால ரவி, சீக்கிரம் முடிச்சிடு. கமலால், உங்களை நான் மன்னிச்சுட்டேன். அதனாலதான் சீக்கிரம் முடிக்க சொல்லி. என்னப்பா சொல்லு. என் பணத்தை திருப்பி கொடுங்க. எந்த பணம் தம்பி? உங்களை தான் தம்பி கேட்கிறேன், சொல்லுங்க. என்னை ஏமாத்தி வாங்கினீங்க இல்ல, அந்த பணத்தை. ஏமாத்தி வாங்கினா அப்ப நீங்க போலீஸுக்கு தான் போகணும். அவங்களும் இது யார் பணம், எப்படி வந்தது, எப்ப கொடுத்தீங்க, யாருகிட்ட கொடுத்தீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? கள்ள நோட்டு வாங்க போன இடத்துல போலீஸ் பணத்தை புடிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா? சொன்னா உங்களை தான் உள்ள தள்ளுவாங்க, தெரியல. நான் உள்ள போனாலும் பரவாயில்லடா, உங்க யாரும் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாத்துக்கும் மேல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். போலீஸ்கிட்ட போங்க. எங்க வந்து யார மேல கை வைக்கிறேன்? வேற மாட்டேன். போடா போடா
போடாங்கிறல்ல. போ. போடான்னு சொல்லினே இருக்கிறேன். போக மாட்டா. இப்பதான் ஒண்ணு முடிஞ்சது. கொலை பண்றதாடா நம்ம தொழில. சொன்னா ரவி, என்ன தம்பி போலீஸ் கிட்ட போவீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, நானே ஒரு காலத்துல போலீஸ்காரன் தான். 23 வயசுல புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வேலைக்கு சேர்ந்தேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் நம்ம ஆளுங்க தான். இப்போ கூட அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சா அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. துரை, தம்பி அனுப்பி